உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்க ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியும். எல்லா ஜாதகங்கள்லயும் ஜெயிப்பதற்கான சூட்சுமங்கள் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு வழியா இருக்கு, பல்வேறு வழிகள் இருக்கு. அது மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் அதில் ஜெயிப்பதற்கான விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். லக்னப்படி எடுத்து விதிங்கிற அடிப்படையில் 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம், 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். அப்போ ராசியின் அடிப்படையில் 1, 4, 7, 10, 2, 5, 8, 11, 1, 5, 9. சூரிய லக்னம் என்ற அடிப்படையில் கதி என்ற அடிப்படையில் கிராமத்தில் அவன் என்ன கதி அடைப்பறோன்னு சொல்கிறாங்களே, அந்த கதி என்ற அடிப்படையில் 1, 4, 7, 10, 2, 5, 8, 11, 1, 5, 9 இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் மாந்தி எங்கே இருக்குது, எந்த கிரகத்துடன் சேர்க்கை பெற்றுள்ளது, எந்த பார்வை பெற்றுள்ளது, எந்த ஸ்தானத்தில் உள்ளது, விதிப்படி எங்கே உள்ளது, சந்திராலக்னப்படி எங்கே உள்ளது, கதி என்ற அடிப்படையில் எங்கே உள்ளதுன்னு பார்க்கணும். அதன் பிறகுதான் திசாபுத்திகள். அந்த திசாபுத்திகள் திசைகள் 9 புத்திகளாக ஒரு திசை 9 புத்தியாக பிரிக்கப்படுகிறது. அப்போ அந்த 9 புத்தியும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா வேற வேற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு புத்தியே 9 அந்தரமாக பிரிக்கப்படுது. அப்போ ஒரு திசை 81 விதமாக பிரிக்கப்படுகிறது. அப்போ இந்த 81 விதமே ஒரு மனுஷனுக்கு கெடுத்துருமா? கண்டிப்பாக கெடுக்காது. இல்லை 81 விஷயமே யோகத்தையே கொடுத்துருமா? கொடுக்காது. இரண்டும் கலந்து தான் இருக்கும். அப்போ எந்த இடத்துல நம்ம ஜெயிப்போம், எந்த இடத்துல நம்ம தோப்போம், எதனால் ஜெயிக்கிறோம், எதனால் தோக்குறோம், இதை முதல் நாம் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு மந்திர சாஸ்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்தின் சக்தியையும் நாம் ஈர்த்து கொள்வதற்கு மந்திர சாஸ்திரங்கள் வேத மகரிஷிகளால் வகுத்து வைக்கப்பட்டுள்ளது. இல்லைன்னா இவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. கோயில்கள் எதுக்கு, பரிகாரங்கள் இல்லைன்னா இவ்வளவு கோயில்கள் எதுக்கு? மந்திரங்கள் மந்திரபூர்வமாக சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நாம் வெற்றி பெறுவோம். தனி மனிதன் வெற்றி பெறுவான், சமுதாயம் வெற்றி பெறுவான். தனி மனிதனுக்குள்ள மந்திரங்கள் வேறு. ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவருக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு. அந்த நட்சத்திர தேவதான் ஒரு மனிதனுடைய உயிர், ஆத்மா. இல்லை பல்வேறு சூட்சுமங்கள் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் பொதுவாக நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா எனக்கு அதில் உடன்பாடான கருத்து இல்லை. எல்லாருமே ஜெயிக்கலாம், எல்லாருமே ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கோம். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன், ஏகன் அநேகன் இறைவன். அது பப்ளிக்கில் எல்லா மக்களாலும் ஏற்றுக்க முடியாதுன்னு தான் அந்த இறை சக்திக்கு வெவ்வேறு வடிவம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வடிவத்தில் வழிபடுறோம். அதனால ஜாதகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். அதற்கான சூட்சுமங்கள் உண்டு. நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமல்ல இறை சக்தியின் அருளாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த 42 வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம்.